ஹாய், அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஒரு வீட்டோட காலிங் பெல் அடிக்குது. அடிச்சோடனே அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு நபர் வெளியே வராரு. வந்ததுக்கு அப்புறம் காலிங் பெல் அடிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா பீஸா டெலிவரி பாய். சோ அவர் டெலிவரி பண்ண வந்த பீஸா கொடுக்கறாரு. சோ உள்ள இருந்து வந்த ஓனரும் அந்த பீஸாவை வாங்கிட்டு உள்ள போறாரு. உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த பீட்சா பாக்ஸ பார்த்தா அந்த பீட்சா பாக்ஸ் மேல ஒரு பொண்ணோட போட்டோ, ரொம்ப சின்ன பொண்ணோட போட்டோ போட்டு மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. அதை பார்த்துட்டு அந்த வீட்டோட ஓனர் அப்படியே படியேறி மேல போறா. அப்படி போயிட்டு அவர் ரூம்ல அந்த பீஸாவை வச்சுட்டு இப்படி திரும்பி பார்த்தா அந்த பீட்சா பாக்ஸ்ல எந்த பொண்ணோட போட்டோ மிஸ்ஸிங்னு போட்டிருந்துச்சோ அதே பொண்ணு அந்த வீட்டுல அங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணு இந்த ஆளை பார்த்து ஒரு மாதிரி ரொம்ப பயத்தோட பாக்குறாங்க. இந்த ஆளும் ஒரு மாதிரி ஈவிலா அந்த பொண்ணை பார்த்து லுக் விடுறான். சோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இந்த பொண்ணு எப்படி இந்த ஆள்கிட்ட மாட்டினாங்க, இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சாங்களா தப்பிக்கலான்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது கதை கிடையாது, நிஜமாவே அமெரிக்கால 2003 வருஷம் நடந்த ஒரு சம்பவம். நிஜமாவே இந்த டிவி பாக்குறது, டிவி சீரீஸ் எல்லாம் பாக்குறது குழந்தைங்களை திட்டுவாங்களே பேரண்ட்ஸ் எல்லாம். ஆனா அதெல்லாம் ஒரு வகையில அவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது இந்த கதை மூலமா எனக்கு புரிஞ்சிருக்குது. சோ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? ஜெனட் டொமாயோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 9 வயசு சிறுமி அமெரிக்கால கலிபோர்னியால சான் ஜோசே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல அவங்களோட அம்மா கூடயும் அவங்களுடைய 15 வயசு பால் அப்படின்னு சொல்லப்படுற அவங்களோட பிரதர் கூடயும் வாழ்ந்துட்டு வராங்க. சோ இவங்களோட ரொட்டீன் ஸ்கூலுக்கு போறது, வீட்டுக்கு வருது, இந்த மாதிரி 9 வயசு குழந்தை இல்லைங்களா. சோ பேசிக்கா ஸ்கூலுக்கு போறது தான் போயிட்டு இருக்கும். அதே மாதிரி ஒரு நாள் ஸ்கூலுக்கு போறாங்க, போயிட்டு வீட்டுக்கு வராங்க. பார்த்தா வீட்டோடைய டோர் லைட்டா திறந்து இருக்குது. சரி நினைச்சுக்கிட்டாங்க, சரி அம்மா இன்னைக்கு சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா உள்ள போனா ஒரு மாதிரி என்னமோ அவங்களுக்கு சரியா படல. என்னமோ ஒரு மாதிரி லைட்டா களைஞ்சிருக்கு, என்னமோ சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ரூமுக்கு போகும்போது பெட்ரூம் பார்த்தா பெட்ரூமோடைய விண்டோல ஒரு பெரிய ஓட்டை. அதாவது அந்த விண்டோ யாரோ உடைச்சிருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஜெனட்டுக்கு என்னமோ சரியில்லைன்னு சொல்லிட்டு உடனடியா பதறி போய் அங்கிருந்த லேண்ட்லைன் மூலியமா அவங்க அம்மாவுக்கு கால் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா லேண்ட்லைனும் ஒர்க் ஆகல. ஏன்னா லேண்ட்லைனும் ஒர்க் ஆகல, இதெல்லாம் உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சரி என்ன பண்ணலாம் யோசிக்கும் போது வெளியில அந்த வீட்டோடைய கதவு தட்டப்படுது. உடனடியா சரி அம்மா தான் வந்துட்டாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு வெளியே போய் பார்த்த ஜெனட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சர், யாருன்னே தெரியல. ஜெனட் இதுக்கு முன்னாடி அந்த ஆளை பார்த்ததும் இல்லை. ஸோ பார்த்தோன்னா லைட்டா ஒரு மாதிரி திருப்பியும் நர்வஸ் ஆகுறாங்க. சரி போயிட்டு டோர் லைட்டா ஓபன் பண்ணி யார் நீங்க, என்ன வேணும்னு கேட்கும்போது அந்த ஸ்ட்ரேஞ்சரும் ஒரு மாதிரி சில கேள்விகள்லாம் கேட்கிற. அப்படி இவங்களுக்கும் அதுக்கு என்ன பதில் சொல்றதா வேணாமா என்ன சொல்றதுன்னு தெரியல, ஏன்னா சின்ன பொண்ணு இல்லைங்களா. சோ அப்படியே பேசிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சரி இது சரி வர மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு டோரை லைட்டா சாத்தலான்னு போறாங்க. அந்த டைம்ல அந்த ஸ்ட்ரேஞ்சர் அந்த டோரை சாத்த விடாம வீட்டுக்குள்ள வந்துடுறான். வந்தது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை தூக்கிட்டு இந்த பொண்ணுடைய பிரதர் சொன்ன இல்லைங்களா பால்னு சொல்லிட்டு அவனுடைய பெட்ரூமுக்குள்ள போயிட்டு லிட்டரலா இந்த பொண்ணை செக்ஷுவலா அசால்ட் பண்ணிடுறான். கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த பொண்ணை கையெல்லாம் கட்டி காலை கட்டி தூக்கிட்டு போய் இவனுடைய கார் எங்க நிப்பாட்டிருக்கான் அப்படின்னா இவங்களுடைய அந்த கராஜ்லயே, இந்த பொண்ணோட அவங்க அம்மா அந்த கராஜ்ல நிப்பாட்டிருக்கான். சோ அங்க போயிட்டு இந்த பொண்ணை கார்ல பின்னாடி ஏத்தி உள்ள உட்கார வச்சுட்டு காரை ஸ்டார்ட் பண்ணும்போது வெளியில இன்னொரு கார் வர சவுண்ட் இந்த ஆளுக்கு கேக்குது. கேட்டதுமே லைட்டா ஓகே யாரா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். இந்த பொண்ணு இந்த ஜெனட் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு தெரியும் அந்த கார் சவுண்டு நம்ம அம்மாவோட கார் சவுண்டு தான் தெரியும். சோ சின்னதா ஹோப்ஸ் பிறக்குது. ஓகே அம்மா வந்துட்டாங்க, நம்மள ஏதாவது காப்பாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு ஹோப்ஸ் பிறக்குது. அந்த டைம்ல அந்த அம்மா வந்தாங்க காரு, அதுல இருந்து இவங்களுடைய பிரதர் பால்னு சொன்ன இல்லையா, சோ அந்த பையன் கார்ல இருந்து வேகமா ஓடி வரான். ஏன்னா பாத்துறாங்க யாரோ கராஜ்ல எவனோ இருக்கான், சம்திங் இஸ் நாட் ரைட்னு சொல்லிட்டு பாத்துறான். சோ அங்கிருந்து ஓடி வரான். ஓடி வரும்போது கரெக்டா அந்த கராஜுக்குள்ள பூந்து வந்துடுறான். பார்த்தா அக்காவை எவனோ ஒருத்தன் காரோட பின் சீட்ல கட்டி போட்டுருக்கான், கடத்திட்டு போக பாக்குறான்னு சொல்லி அந்த பையனுக்கு புரிஞ்சிருது. உடனடியா அந்த பையன் பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அந்த ஆளை அட்டாக் பண்ண போறான். அந்த ஆள் சும்மா இருப்பானா, பெரிய பல்கான ஆள் இல்லைங்களா. சோ அவனும் பதிலுக்கு இவனை அடிக்க இந்த பொண்ணு ஜெனட் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க கத்த ஆரம்பிச்சிடறாங்க. பால் நீ போயிடு, தயவு செஞ்சு நீ போயிடு தப்பிச்சிரு, இங்க இருக்காதுன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அதெல்லாம் காதலே வாங்கல. இந்த ஆள் ஸ்ட்ரேஞ்சர் இருக்கான் பாத்தீங்களா, இவன் அந்த பால் இவன் இந்த பொண்ணோட பிரதரை அப்படியே புடிச்சு தரன்னு வீட்டுக்குள்ள இழுத்துட்டு போறான். அங்க இந்த பொண்ணு பையனோட அம்மாவும் அங்க இருக்கிறாங்க. அவங்களும் இவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஃபைனலா அங்க பயங்கர ஒரு சண்டையே நடக்குது.
முடிவில் அஃப்கோர்ஸ் இவன் ரொம்ப பயங்கரமா இருந்தனாலையும் அந்த பையனும் சின்ன பையன் அப்படின்றதுனாலையும் கிட்டத்தட்ட அவங்கள அடிச்சுட்டு வெளியே வந்துடுறான். வந்து இந்த காரை எடுக்க வரான். இந்த கேரேஜ்ல காரை விட்டுருந்தாங்களா, இந்த பொண்ணோட லாக் பண்ணியிருந்தான் இல்லையா. ஸோ காரை எடுக்க வரும்போது இவன் மூஞ்சி ஃபுல்லா பிளட்டா இருந்திருக்கு. இதை பார்த்த ஜெனட்டுக்கு உயிரே போயிருது. ஏன்னா என்னடா மூஞ்சி ஃபுல்லா ரத்தமா வர, எங்க அம்மாவும் என் அண்ணனும் என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கெஞ்சி கேட்கறாங்க. எதுவும் பண்ணல, அவங்களுக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த ஸ்ட்ரேஞ்சரும் எதுவும் பதில் சொல்லாம ஒரு சிரிப்பை மட்டும் சிரிச்சுட்டு காரை வந்து ஸ்டார்ட் பண்ணி வெளியே போறான். ஜெனட்டுக்கு கிட்டத்தட்ட உலகமே நின்னு போன மாதிரி ஆயிருது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு ஆல் ஆஃப் சடன் ஒரு 20 மினிட்ஸ்ல வந்துட்டு கிட்டத்தட்ட இவங்களை செக்ஷுவலா அசால்ட் பண்ணிடுறான், அடிச்சிடறான், போய் கார்ல கடத்திட்டு போறான். அந்த டைம்ல தம்பி வரான், சரி அண்ணன் வரான், அவனுக்கும் என்னாச்சுன்னு தெரியல, அம்மாவும் உள்ள இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கிறாங்க. கார் கிளம்பி வெளியே போகும்போது பின் சீட் தான் இவங்க கட்டி போட்டிருக்காங்க, அதாவது அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ லைட்டா தலையை எட்டி பாக்குறாங்க, தயவு செஞ்சு அம்மாவோ அண்ணோ யாரும் வெளியே வந்துருங்களேன், பாத்துருங்களேன்னு சொல்லிட்டு. வெளியில நல்ல வேலை இவங்க நினைச்ச மாதிரியே இவங்களுடைய அம்மாவும் அண்ணாவும் வெளியே வந்துட்டு ஹெல்ப்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டும் கேட்காத மாதிரி கண்டும் காணாத மாதிரியும் இந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து காரை வேகமா ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிறான். ஜெனட்டுக்கு என்னதான் ஒரு சைடு வந்து சரி நம்மளை கடத்திட்டு போறான்றது இருந்தாலுமே அண்ணாவும் அம்மாவும் சரி ஓகே சேஃபா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த வகையில வந்துட்டு ஓரளவுக்கு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களும் சும்மா இல்ல, காருக்குள்ள கத்துறாங்க, ரொம்ப அந்த டோர்ஸ் எல்லாம் போட்டு இடிக்கிறாங்க. ஸோ யாராவது போற போக்குல யாராவது பாத்துருவாங்களோ, யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அவங்களோட கெட்ட நேரமும் என்னமோ தெரியல, யாருக்குமே இவங்க கத்துனது காதுல விழல. அண்ட் இவங்க கத்துனதுக்கு அப்புறம் முன்னாடி ஓட்டிக்கிட்டு இருந்த ஸ்ட்ரேஞ்சரை வந்துட்டு இவங்க முடிவு பிடிச்சி திருப்பியும் அடிச்சிடறான். அடிச்சதுக்கு அப்புறம் இங்க வருவோமே, இப்போ நியூஸ் போலீஸ்க்கெல்லாம் வந்து தெரிவிக்குது. போலீஸ் அந்த வீட்டுக்கு வராங்க, வந்து அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ஆச்சு என்ன ஆச்சுன்றத வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. பக்கத்து வீட்டுல கேக்குறாங்க. நல்ல வேலை அந்த பக்கத்து வீட்டுல அந்த ஜோன்ல வந்து ஒரு கேமரா இருந்திருக்கு. அந்த கேமரால என்ன ஆச்சு எப்படி ஆச்சுன்றது எல்லாமே வந்து ஓரளவுக்கு போலீஸ்க்கு வந்துட்டு ஒரு இன்சைட் கிடைக்குது. ஆக்சுவலா என்ன ஆயிருக்குன்னா, ஜெனட் வழக்கம் போல ஸ்கூல் முடிச்சுட்டு ஸ்கூல் பஸ்ல வந்து இறங்குறாங்க. அவங்க வந்து இறங்குறதுக்கு முன்னாடியே, இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே இந்த ஸ்ட்ரேஞ்சர் ஏற்கனவே வந்திருக்கிறான். வந்து அவங்க வீட்டை வந்துட்டு இந்த அலாரம்லாம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா, யாராவது அத்துமீறி உள்ள நுழைஞ்சா அதெல்லாம் டிசேபிள் பண்ணிட்டு வீட்டு கண்ணாடியை உடைச்சிட்டு அந்த செட்டப் ஆல்ரெடி பண்ணி வச்சிடறான். பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் ஜெனட் வராங்க, வீட்டுக்குள்ள போறாங்க. இவங்க போனதை பார்த்தோன்னா அந்த ஸ்ட்ரேஞ்சர் மறுபடியும் எங்க இருந்தானோ அது அந்த அந்த இடத்துல இருந்து திருப்பி வரான். வந்து ஆஃப்டர் ஆல் திங்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் அந்த கார்ல இந்த பக்கம் போறான். அதுக்கு முன்னாடி இவங்க அம்மாவும் அந்த பிரதரும் வந்தாங்க இல்லைங்களா, ஸோ அதுவுமே கேமரா ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஃபைனலா இந்த ஸ்ட்ரேஞ்சர் இவங்களை கடத்திட்டு போகும்போது பாலும், அதாவது இவங்க பிரதரும் இவங்க அம்மாவும் ரோட்ல வந்து ஹெல்ப் மீன்னு சொல்லிட்டு கத்திட்டு போறது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, போலீஸ்க்கு இந்த இடத்துல அந்த காரோடைய நம்பர் பிளேட் தெரிஞ்சா அவனை பிடிக்கிறது ஈஸி இல்லைங்களா. ஆனா அந்த டைம்ல கேமராஸ் எல்லாம் ரொம்ப வந்து இப்ப இருக்கிற மாதிரி ரொம்ப ப்ரிசைஸ்டு கேமராலாம் இல்லாதனால, அதுவும் காரும் ரொம்ப வேகமா போனதுனால அந்த காரோடைய நம்பர் பிளேட்டை பார்க்க முடியல. அது என்ன நம்பர் பிளேட்டு பிளஸ் என்ன அடையாளம் பெருசா எதுவுமே வந்துட்டு அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியல. ஸோ கேஸ் வந்து இங்க வந்து சரி எதை நோக்கி போகுதுன்றது இல்லாம போலீஸ் வந்துட்டு உடனடியா நம்ம சொல்லிடலாம், அதாவது மக்கள்கிட்டையும் பிரஸ் எல்லாம் சொல்லிடலாம் அந்த மாதிரி பொண்ணு மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் யார்ட்டெல்லாம் சொல்லணும் எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸ்ல ஹேத்தர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டிடெக்டிவ் அவங்களும் வந்துட்டு முழு வீச்சுல எப்படியாச்சும் முடிஞ்ச அளவுக்கு பொண்ணை காப்பாத்திரணும் உயிரோடன்னு சொல்லிட்டு அவங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல அந்த சான் ஜோசேன்ற ஏரியால வந்துட்டு ஃபுல்லா கடைகள் எல்லா இடத்துலயும் பேம்ப்ளெட்ஸ் கொடுக்கப்படுது, ஜெனட் டொமாயோ மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு போட்டு. ஸோ எல்லாருமே இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. நியூஸ்ல இருந்து எல்லாருமே வந்து ஒரு மாதிரி டாக் ஆஃப் த டவுனா வந்துட்டு மாற ஆரம்பிக்குது. இந்த டைம்ல ஜெனட் அந்த கார்ல போனா இல்லைங்களா அந்த ஸ்ட்ரேஞ்சர் கூட. ஸோ அந்த ஸ்ட்ரேஞ்சர் அவன் காரை கொண்டு போய் இடத்துல நிப்பாட்டுறான், அவன் வீட்டுல தான். ஸோ அவன் வீட்டுல அப்படியே இவங்களை அப்படியே தூக்கிட்டே மேல போறான். 2nd ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டு அங்க ஒரு சின்ன ரூம்ல, அந்த ரூம்ல வந்து ஒரு வாஷ்ரூம் ஒரு பாத்ரூம் இருக்கு, ஒரு டிவி இருக்கு, அதுக்கப்புறம் சின்ன ஒரு ஸ்பேஸ் வச்சுக்கோங்களேன். அங்க இவங்களை கொண்டு போய் போட்டுட்டு மறுபடியும் இவங்களை செக்ஷுவல் அசால்ட் பண்றான். ஸோ நிஜமாவே ஜெனட்டை யோசிச்சு பாருங்க, ஒரு 9 வயசு குழந்தை ரொம்பவே வந்துட்டு மனம் உடஞ்சு போயிடுறாங்க. ஸோ இப்போ டே 2 அடுத்த நாள் ஆகுது. ஆப்வியஸா திருப்பியும் வந்துட்டு பிரஸ் மீடியாலாம் ஒன்று கூடுறாங்க. இந்த டைம் ஜெனட்டோடைய உறவினர்கள் அவங்க எல்லாம் வந்துட்டு பிரஸ்க்கு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. இதுல வந்து ஒரு நல்ல விஷயம் கூட சொல்லலாம். நல்ல விஷயமா என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஸ்ட்ரேஞ்சர் இருக்கான் பாத்தீங்களா, அந்த ரூம்ல ஒரு டிவி இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த டிவி ஆன் பண்றான். ஆன் பண்ண அந்த டைம்ல ஜெனட்டை பார்த்துட்டு நியூஸ் அதுல போயிட்டு இருக்கு. அண்ட் டிவில ஜெனட்டோடைய கசினும் பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா,
ஜெனட் தைரியமா இரு, ஸ்ட்ராங்கா இரு, நாங்க எல்லாருமே வந்து உன் கூட இருக்கோம், உன்னை தான் தேடிட்டு இருக்கோம், டெஃபினட்டா உனக்கு கண்டுபிடிப்போம், தயவு செஞ்சு மனசு விட்டுறாம தைரியமா இருன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அந்த வார்த்தைகள், அந்த வேர்ட்ஸ் எல்லாமே ஜெனட்குள்ள வந்து ஒரு சரி ஓகே நம்மளாலையும் தப்பிக்க முடியும், ஏதாவது பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் தாட்டை வந்து அவங்க மைண்ட்ல வந்துட்டு விதைக்க ஆரம்பிக்குது. அந்த டைம்ல தான் ஜெனட் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, சரி ஓகே நம்ம வந்துட்டு நம்மள ஒரு மாதிரி வழி பண்ணிட்டான், எல்லாமே நடந்துருச்சு, ஆனா நம்ம இங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த ஸ்ட்ரேஞ்சரோட நம்பிக்கையை பெறணும். அதுக்கு நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஆட்டிடியூட மாத்திக்கணும், அவங்க கிட்ட பேசுற விதத்தை வந்து மாத்திக்கணும்னு சொல்லிட்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட ஒரு மாதிரி சிரிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. சிரிச்சு இந்த சென்ஸ் வந்துட்டு நார்மலா நீ எங்கிருந்து வர, நீ யாரு, ஸோ அந்த மாதிரி ஜென்ரலா ஒரு மாதிரி நார்மலான டாபிக்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இனிஷியலா அந்த ஸ்ட்ரேஞ்சரும் ஒரு மாதிரி கடுப்பாவே இருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமா ஜெனட் பேசுறத வந்துட்டு சரி ஓகேன்னு கொஞ்சம் செவி சாய்க்க ஆரம்பிக்கிறான். அந்த டைம்ல ஜெனட் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, இந்த டிவி சீரீஸ் இதெல்லாம் வந்து ஜெனட் அதாவது பாக்குற குழந்தைங்களால, அதாவது பார்த்ததுனால இவங்க கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஜெனட் ஆல்ரெடி இவங்களோட பிரதர் கூட சேர்ந்து அவங்க வீட்டில் இந்த மாதிரி மர்டர் மிஸ்ட்ரி, அந்த த்ரில்லர் இதெல்லாம் போலீஸ் எல்லாம் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு கேஸை கண்டுபிடிக்கிறாங்க, இந்த மாதிரியான கதைகள் படங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய பார்த்ததுனாலே என்னமோ தெரியல ஜெனட்டுக்கு ஒரு சில ஐடியாக்கள் வந்து மைண்ட்ல வந்து உதிக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே அவங்களோட காயும் நவுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி கிடைக்குமா அப்படின்னு. இதனால ஸ்ட்ரேஞ்சரும் ஃபர்ஸ்ட் டைம் ஜெனட்டை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு கீழே வந்து போறான், படி இறங்கி போறான். இதாண்டா சான்ஸ்னு சொல்லிட்டு ஜெனட் என்ன பண்றாங்கன்னா, உடனடியா அங்க அவங்க கண்ணு முன்னாடி இருக்கிற பொருட்கள், அதாவது எதெல்லாம் வந்துட்டு எவிடன்ஸா மாறுமோ, அவர் எதெல்லாம் கிடைக்கிற சின்ன சின்ன பொருட்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ச், அப்புறம் அங்க சில ஒரு மாதிரி ஆம பொம்மை எல்லாம் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்து இவங்க ட்ரெஸ்க்குள்ள வந்து பதுக்கி வச்சிடுறாங்க. அண்ட் அவங்களோட பாத்ரூமுக்கு போயிட்டு அங்க வந்து அவங்களுடைய அண்டர்வேர் இருந்திருக்கு, அதையும் எடுத்து பதுக்கி வச்சிடறாங்க. ஏன்னா இவங்க ஆல்ரெடி பார்த்த ஏதோ ஒரு சீரீஸ்ல இந்த மாதிரி செக்ஷுவல் அசால்ட் பண்ணி மர்டர் பண்ண கதையெல்லாம் வந்துட்டு அந்த பெண்ணோடைய அண்டர்வேர் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு க்ளூவா இருந்திருக்கு போல. ஸோ அதனால அதையும் எடுத்து இவங்க ட்ரெஸ்ல வந்துட்டு பதுக்கி வச்சுக்கிறாங்க. ஸோ மறுபடியும் அந்த இவன் வரான், ஸ்ட்ரேஞ்சர் வந்தா தண்ணி எல்லாம் குடிக்கிறான். ஸோ இப்படியே நாட்கள் வந்து ஓட ஆரம்பிக்குது. அண்ட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜெனட் வீட்லயும் ரொம்ப வந்து பதட்டத்தோட ஐயோ பொண்ணை காணுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்ஸோட இருக்கிறாங்க. இந்த டைம்ல தான் போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, இல்லம்மா கிட்டத்தட்ட உங்க பொண்ணு காணாம போய் 2 நாளைக்கு மேல ஆச்சு, மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல 48 மணி நேரத்தை, அதாவது அதுக்குள்ள பொண்ணை கண்டுபிடிக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து குழந்தைகளை கண்டுபிடிச்சதா பெருசா வந்து ஹிஸ்டரி இல்லை. ஸோ மனசை வந்து திடப்படுத்திக்கோன்னு சொல்லிட்டு போலீஸும் சொல்றாங்க. ஆனாலும் ஜெனருடைய அம்மா வந்துட்டு இல்ல என் பொண்ணு கண்டிப்பா வந்து அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது, தயவு செஞ்சு இன்னும் கொஞ்சம் வேகமா சர்ச் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னா போலீஸும் அஃப்கோர்ஸ் நாங்களும் ட்ரை பண்ணிட்டு தான் சொல்லிட்டு அவங்களும் சரி சொல்றாங்க. இப்படியா போகுது. அதுக்கு அடுத்த நாள் அந்த 3rd டே அந்த 4th டே எல்லாம் வந்துட்டு கிராஸ் ஆகுது. அந்த டைம்ல தான் ஜெனட் வந்துட்டு திருப்பியும் நான் ஆல்ரெடி சொன்னா இல்லைங்களா, நல்ல ஒரு பாண்டிங் வந்து அந்த ஸ்ட்ரேஞ்சர் கூட வந்து ஜெனட் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க மேக் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஜெனட் வந்து பசிக்குது அப்படின்னு சொன்னோனையுமே அந்த ஸ்ட்ரேஞ்சர் என்ன பண்றான், அவனுடைய போனை கொடுத்து ஒரு பீட்சா கடைக்கு வந்துட்டு கால் பண்ண சொல்றான். கால் பண்ணது மட்டும் இல்லாம நீயே ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னா, இப்ப அந்த பீட்சா கடைக்காரங்க அந்த டெலிவரி எடுப்பாங்க இல்லைங்களா, ஸோ அவங்க வந்து கேட்கறாங்க என்ன வேணும், என்ன சாப்பிட்றீங்க, அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் மொபைல் நம்பர் கொடுங்க, அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து அந்த சொல்றாங்க. ஸோ ஜெனட்டும் வந்து இந்த ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட கேட்டு அதெல்லாம் வந்து அங்க சொல்லிடுறாங்க. ஸோ சொன்னது மட்டும் இல்லாம அந்த அட்ரஸ் மொபைல் நம்பர் எல்லாமே வந்துட்டு மைண்ட்ல நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ தட் ஒருவேளை ஜெனட் இங்கிருந்து எஸ்கேப் ஆனால் இந்த ஒரு டீட்டெயில்ஸை வச்சு இவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சு பாருங்க. 9 வயசு பொண்ணு, நம்மளாம் வந்து அந்த வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தோம், இவரால யோசிப்போம் டெஃபரெண்டா தெரியல, ரொம்ப போல்டான பொண்ணு தான் நிஜமாவே. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் ஆர்டர் பண்றாங்க. ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் பீட்சாவும் வந்துட்டு வருது. ஸோ இப்பதான் நான் இந்த கதையை ஆரம்பிச்ச சீன் வருது. ஸோ இவன் மேல வரான், அந்த பீட்சா பாக்ஸோட சேர்த்தி ஜெனட் தமாயோ மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு அந்த லெட்டரும் இருக்கு. அதை பார்த்ததும் அவன் ஜெனட்டை பார்த்து சொல்றான், அவ்வளவுதான் இன்னைக்கு நைட்டு தான் நீ இருக்கிறது கடைசி, இட்ஸ் டைம் டு ஃபினிஷ் இட் ஆஃப்னு சொல்லிட்டு எங்கேயோ போறான். உடனடியா ஜெனட்டுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. சரி சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன், அவன் என்னமோ பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு மீன்வைல் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய எல்லா அந்த இதுவுமே அந்த இவன் கீழே போயிட்டான். ஸோ பீஸா எல்லாம் ஓரமா வச்சுட்டு பீஸா பாக்ஸ்க்குள்ள இவங்களோட அந்த எவிடன்ஸ், அந்த என்ன சொல்றது, அந்த இவங்க ட்ரெஸ் வேற என்னெல்லாம் கிடைச்சதோ எல்லாத்தையும் அந்த டப்பால போட்டு பில்லோவுக்கு பின்னாடி வந்து ஹைட் பண்ணி வச்சிடுறாங்க. இதுவும் எதுக்கு பண்றாங்கன்னா, ஒருவேளை
இவங்க வந்து அவன் வந்து கொலை பண்ணிட்டான் அப்படின்னாலும் அதுக்கு அடுத்து போலீஸ் வந்து சர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு சிலதெல்லாம் கிடைக்கணும்ல. ஸோ அதுக்கோசரம் அதெல்லாம் வந்து ஹைட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ கீழே போனவன் மேலே வரான், ஒரு தலகாணி எடுத்து ஜெனட்டை வந்து கிட்டத்தட்ட மூஞ்சி வச்சு மூச்சடிச்சு கொள்றான்னு சொல்லி ட்ரையும் பண்ணுறான். பயங்கரமாக போது. ஜெனட் வந்துட்டு இது பண்ணுறாங்க, இது போகிறாங்க, பிடிச்சி அமுக்குறான். ஸோ ஃபைனலாக ஒரு டைமுக்கு அப்புறம் ஜெனட்டை அவன் ரொம்ப போட்டு ப்ரெஸ் பண்ணுறான். இங்கே தான் நம்ம நினச்ச மாதிரி எப்பவும் நடக்கிறது இல்லை இல்லைங்களா. இன்ஃபேக்ட் நானும் இந்த கதையை வந்துட்டு கேட்கணும் அப்படி தான் நினச்சேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஜெனட்டு போராடினதை பார்த்தோ என்னமோ தெரியல, ஜெனட்டை விட்டுறான். விட்டதுக்கு அப்புறம் நீ போயிட்டு ஷவர் பண்ணிட்டு வான்னு சொல்றான். யூஸ்வலா அந்த ஷவர் பண்ணிட்டு வான்னு சொல்றான் இல்லைங்களா, இது வந்துட்டு எப்பவுமே நடந்திருக்கும். எப்பெல்லாம் இவன் வந்து அவங்கள செக்ஷுவலா அசால்ட் பண்றானோ அப்பெல்லாம் வந்து ஜெனட்டை வந்து போய் ஷவர் பண்ணிட்டு வான்னு சொல்றான். ஸோ அதே மாதிரி மறுபடியும் ஜெனட்டை போய் ஷவர் பண்ணிட்டு வான்னு சொல்றான். ஜெனட் வந்து பயந்துக்கிறாங்க. ஏன்னா அந்த அந்த க்ளூஸ் அந்த எவிடன்ஸ் எல்லாம் அவன் ட்ரெஸ்ல இருக்கு. ஒரு வேளை அவன் பார்த்துருவானோன்னு சொல்லிட்டு அந்த பயத்திலேயே போறாங்க, குளிக்கிறாங்க, திருப்பி வராங்க. வந்ததுக்கு அப்புறம் ஜெனட்டை வந்துட்டு திருப்பியும் கையெல்லாம் கட்டுறான், அதெல்லாம் பண்றான், கார்ல தூக்கி போடுறான். ஜெனட்டுக்கு ஒண்ணுமே புரியல. சரி நம்ம வந்து வீட்டுல கொல்ல போல, வேற எங்கேயோ கூட்டு போய் கொலை பண்ண போறான்னு சொல்லிட்டு பயந்துக்கிறாங்க. இருந்தாலும் அந்த டைம்ல கூட இந்த கார் லெஃப்ட் ரைட்டு ஸ்ட்ரெயிட்டெல்லாம் போகும் இல்லைங்களா, அதெல்லாம் மைண்ட்ல வந்துட்டு அப்படியே இது பண்ணிட்டே வராங்க. நிறைய அந்த த்ரில்லர் படம், இந்த கண்டுபிடிக்கிற படத்தெல்லாம் பார்த்துட்டு போல, இந்த லெஃப்ட் ரைட்லாம் அவங்களே கெஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ தட் அந்த க்ளூஸ் கரெக்டாக இது பண்றதுக்காக அதெல்லாம் ப்ராப்பரா மைண்ட்ல வந்துட்டு யோசிச்சுட்டு, அதாவது என்ன சொல்றது, மெமரைஸ் பண்ணிட்டே வராங்க. ஓகே லெஃப்ட் ரைட்டு ஸ்ட்ரெயிட்டுலாம். ஃபைனலா ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஜெனட்டோடைய முடியை பிடிச்சி தூக்குறான். அந்த ஸ்ட்ரேஞ்சர் தூக்கிட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, நான் வந்து உன்னை விட்டுறேன், நீ வந்து இங்கேருந்து போ. ஆனா மனசுல ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, என்னையோ நான் இருக்கிற இடத்தையோ நீ யாருக்காச்சும் காட்டி கொடுத்த அப்படின்னா உன்னையும் சரி, உங்க அண்ணனையும் சரி, உங்க அம்மாவையும் சரி, உன் மொத்த ஃபேமிலியும் நான் வந்து கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டின உடனே ஜெனட் வந்து அந்த கார்ல இருந்து இறங்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு லிக்கர் ஷாப் இருக்கு, அங்க போயிட்டு வந்து அந்த மாதிரி ரொம்ப ஆளே ஒரு மாதிரி அலங்கோலமா இருக்கிறாங்க. ஸோ பார்த்துட்டு இந்த மாதிரி நான் போலீஸ்க்கு கால் பண்ணணும்னு சொன்னேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த கடைக்காரரும் வந்துட்டு கண்டுபிடிச்சிடுறாரு. நீ நீ அந்த அந்த பொண்ணுனாலேயே மிஸ்ஸிங் பொண்ணு இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் வராங்க. அந்த ஹேத்தர் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஒரு டிடெக்டிவ், அவங்களும் வராங்க. வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஜெனட் எல்லாம் ஓகே, அவனுக்கு என்ன பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் எக்ஸாமின் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அடிபட்டு இருக்கு ஜெனட்டுக்கு. ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி காயமோட தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்கள வந்துட்டு ஒரு பக்கம் டேக்கர் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கேட்குறாங்க, யாருமா அவனை யார் கொண்டு போனா, அவனை பிடிக்கணும் இல்லையா, சொல்லு அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் ஜெனட்டு சொன்ன எல்லா விஷயங்களுமே அங்க இருந்த போலீஸ்க்காகட்டும் இந்த டிடெக்டிவ்காகட்டும் பயங்கர ஷாக்கா மாறுது. ஏன்னா இவங்க தான் ஆல்ரெடி அந்த டிவி சீரீஸ்லாம் பார்த்து, நம்ம பாபநாசம் படத்துல எப்படி கமல் சார் படங்கள்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஒரு வேலை பண்ணுவார்ல, ஸோ அந்த மாதிரி இந்த 9 வயசு குழந்தைதான் சொல்லணும், என்ன பண்றாங்க, அவன் அந்த அவனோட வாட்சு, அங்க கிடைச்ச அவன் எவிடன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இவன் அந்த பீட்சா டெலிவரி பண்ணும்போது நம்பர்லாம் சொன்னா இல்லைங்களா, அவனோட எக்ஸாக்ட் ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துட்றாங்க. அட்ரஸ் மட்டும் பெருசா அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. போலீஸ் கேட்குறாங்க, உன்னால எங்களை அங்க கூட்டு போக முடியுமா, ஏதாவது உனக்கு மைண்ட்ல இருக்கான்னு சொன்னானையும் இவங்க வர வழியில அந்த லெஃப்ட் ரைட்டு டேர்னு ஸ்ட்ரெயிட்டு இதெல்லாம் வந்து மெமரைஸ் பண்ணிட்டு வந்தாங்க இல்லைங்களா, அதை வச்சு என்னால ஓரளவுக்கு கூட்டு போக முடியும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு போலீஸ் கூட கிளம்புறாங்க. அதுக்குள்ள போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த நம்பர்ல இப்ப அவங்க ஒரு நம்பர் எழுதி கொடுத்தாங்க இல்லையா, அந்த நம்பர்ல எந்தெந்த பீட்சா கடைக்கெல்லாம் வந்து கால் வந்துருக்குன்னு சொல்லி ட்ரேஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அது மூலமாக கரெக்டா போலீஸ் வந்து இந்த நம்பர்ல, ஏன்னா ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிருக்காங்க இல்லைங்களா, ஸோ அந்த நம்பர்ல அட்ரஸும் போலீஸ் ட்ரேஸ் அவுட் பண்ணிடுறாங்க. அதை நோக்கி இந்த வண்டியெல்லாம் போகும்போது போய் நிக்குது ஃபைனலா அந்த வீட்டுக்கு வெளியில. ஜெனட் கிட்ட கேட்கறாங்க, இந்த வீடு தானா அப்படின்னு கேட்டோன்னு ஜெனட்டும் வந்துட்டு எனக்கு கன்ஃபார்மா தெரியும், இந்த வீடு தான் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அந்த வீட்டுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்றதையும் ஜெனட் ஒரு பேப்பர்ல வரைஞ்சும் காட்டிடுறாங்க. இப்படிதான் போனோம், செகண்ட் ஃப்ளோர்ல தான் இருந்தேன், இங்க இது இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வித் திஸ் போலீஸ் அதிரடியா உள்ள போறாங்க. உள்ள போய் அந்த ஆளை வந்து அரெஸ்டும் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபைனலா இதுக்கப்புறம் ஜெனட்டை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்க வைக்கிறாங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஜெனட் ரொம்பவே மோசமான ஒரு மன நிலைமையில இருக்கிறாங்க. அந்த ஆளை வந்து பிடிச்சி ஜெயில போட்டுறாங்க, லைஃப் லாங் பிரிசன் இந்த கடத்திட்டு வந்தவொடனே. ஜெனட் ஒரு மாதிரி ரொம்ப லைஃப் லாங்ல ஒரு ரொம்ப ஒரு யோசிச்சு பாருங்க, 9 வயசு குழந்தை இவ்வளவு பெரிய ஒரு அதிர்ச்சியெல்லாம் தாண்டி வரும்போது மென்டல் லெவல் ஒரு மாதிரி இருப்பாங்கல்ல. ஃபைனலி ஆஃப்டர் ஒரு 6 வருடங்களுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஜெனட் பவுன்ஸ் பேக் ஆகிறாங்க, வெளியே வராங்க, வெளியே உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஃபைனலி இப்போ ஆஸ் ஐம் ஸ்பீக்கிங் வந்து ஜெனட் திருப்பியும் படிச்செல்லாம் முடிச்சுட்டு போலீஸ்லயே ஒரு பதவியில அவங்க ஆசைப்பட்ட இப்படி தான் மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி யாரும் வந்துடக்கூடாது, ஸோ நான் எப்பவுமே வந்து ஒரு ஹெல்பிங் ஹேண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் போலீஸ்லேயே ஜாயின் பண்றாங்க. ஸோ இதுதான்
ஜெனட் டொமாயோடைய ஒரு மர்டர் மிஸ்ட்ரி. ஸோ நிஜமாவே ஒரு பிரேவ் கேர்ள்னு சொல்லலாம். ஆஃப்டர் ஆல் தீஸ் நிறைய பேர் வந்து மனம் உடஞ்சு போயிருப்பாங்க சின்ன வயசுலயோ, அதுவும் 9 வயசுல. அந்த டைம்லயும் பிரேவா ஆக்ட் பண்ணி, இப்பவும் பிரேவா ஆக்ட் பண்ணி ஒரு ஒரு எக்ஸாம்பிளா வாழ்ற ஜெனட் டொமாயோவுக்கு நம்ம சேனல் சார்பா வந்து ஒரு வாழ்த்துக்கள். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் நாளை மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.